ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச மட்டன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1 கப் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், குழம்புக்கு ஆட்டுற மிளகு கூட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலியை வச்சு அதில் 50 ml ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2 எடுத்து வச்சோல்ல அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்படி வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுமே எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இந்த ரெண்டையுமே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க மிளகு கூட்டு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகு கூட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். மோஸ்ட்லி மட்டன் வறுவல் செய்யும்போது 2 விதமாக மட்டன் எடுத்துக்குவாங்க. ஒன்று மட்டனை தனியாக வேக வச்சு வறுவல் செய்வாங்க, இன்னொன்று குழம்புல இருக்க மட்டன் எடுத்து வறுவல் செய்வாங்க. இங்கே நான் குழம்புல இருக்க மட்டனை எடுத்து வறுவல் செய்கிறது தான் காட்டுறேன். குழம்புல வெந்த மட்டனை இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் இப்படியே தான் செய்யணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது தண்ணி எல்லாமே வற்றிருச்சு, நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போது மட்டன் பீஸை எடுத்து போட்டுக்கலாம். இப்போது மட்டனை நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா கூட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது மட்டன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக மட்டனுக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மட்டன் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகணும். அது இல்லாமல் அந்த மசாலா நல்லா மட்டனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இங்கே நாம் குழம்பு கரைகிற மிளகு கூட்டு எச்சா சேர்த்துறோம். இப்படி சேர்த்துறது அந்த மட்டனுக்கு ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அடிஷ்னல் அந்த டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது அந்த மட்டன் வறுவலோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டான மட்டன் வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.